Hi guys, this is Al Manoj. Team அப்படின்னா டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ் மோர். அதாவது எல்லாரும் ஒன்றாக சேரும்போது அந்த பெறும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஃபுட்பால் டீம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாரும் நான் தான் கோல் போடுவேன்னு யோசிச்சு நம்மன்னு சொல்லி சொன்னால் யாராலையும் கோல் போட முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னால் பந்து எங்களை விட வேகமாக ஓடும், அது முதலாவது முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த டீமில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். சில பேர் பந்தோடு நல்லா வேகமாக ஓடிவிடும், சில பேர் பந்து நல்லா தூரத்துக்கு அடிப்பினோம், சில பேர் பந்து நல்லா பாஸ் பண்ணிக்கணும், சில பேர் பந்து நல்லா பிடிப்பினோம், சில பேர் கரெக்டான டைமில் கோலை போடிக்கணும். அப்போ எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இயங்கிக்கிறான் அங்கே அந்த கோலை அவை அச்சீவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அது மாதிரி தான் நம்மளை வீடாக இருக்கலாம், அல்ல வேலை செய்கிற இடமா இருக்கலாம். நாங்கள் ஒரு டீமாக ஒற்றுமையாக இயங்கினா மட்டும்தான் சக்ஸஸ் நிச்சயமாக இருக்கும். பட் அதில் ரொம்ப முக்கியமான விடயம், நாங்கள் க்ரியேட் பண்ணுற டீமை எப்பவுமே ஒரு பாசிட்டிவான விடயத்துக்காண்டி பயன்படுத்த வேணும். அநேகமாக ஒரு 50 பேர் சேர்ந்தால் என்ன இருக்குன்னு சொன்னால் அந்த 50 பேரும் 4 டீமை க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த 4 டீம் ஒன்று மோதி நெகட்டிவான விடயங்களை செய்கிறதுக்கு முற்படுகிறோம். அது எப்போதுமே புள்ளியான விடயம். ஒரு டீமை நாங்கள் க்ரியேட் பண்ணணும், டீமாக இயங்கணும். அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னால் ஒரு பாசிட்டிவான அச்சீவ்மெண்ட்டை நோக்கி, ஒரு பாசிட்டிவான கோலை நோக்கி எங்களை டீமை நாங்கள் இட்டு செல்ல வேணும்.